சற்று முன் வெளியான தகவல். பிஎஃப் திட்டத்தில் வரும் மிகப்பெரிய மாற்றம். கையில் வாங்கும் சம்பளம் குறையும். ஊழியர்களுக்கு மிக முக்கியமான செய்தி வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே படிப்படியாக பார்ப்போம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிஎஃப் திட்டத்தின் கீழ் ஊழியர்களின் சம்பளத்தில் பெரிய மாற்றம் வருகிறது. சம்பளம் பெறும் தனியார் துறை ஊழியர்களுக்கும் படிப்பை முடித்து புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் திட்டத்தின் கீழ் கட்டாயமாக சேர்க்கப்படுவதற்கான மாத சம்பள வரம்பை 15,000 25,000 உயர்த்துவதற்கான முன்மொழிவுக்கு மத்திய அரசு அமைச்சகத்தின் கீழ் உள்ள செலவினத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் சுமார் 12 ஆண்டு கால நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இந்த மாற்றம் வருகிறது. முன்னதாக 2014ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாதம் மத்திய அரசு இந்த பிஎஃப் திட்டத்திற்கான ஊதிய வரம்பை 6,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தியது. இதில் மத்திய நிதி அமைச்சகத்திடமிருந்து ஒப்புதல் பெற்ற பிறகு இந்த முன்மொழிவு இப்போது இறுதி ஒப்புதலுக்காக மத்திய அமைச்சரவைக்கு அனுப்பப்படுகிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தற்போதைய விதிகளின்படி ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படி ஆகியவை மாதம் 15,000 வரை இருந்தால் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஊழியர் ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றில் இணைவது கட்டாயமாகும். ஆனால் 15,000 ரூபாய்க்கும் அதிகமான அடிப்படை சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு இபிஎஃப் திட்டத்தில் இணைவது விருப்பத்திற்குரியது. மேலும் அவர்களை இறுதி சேர்க்க நிறுவனங்களுக்கு சட்டப்பூர்வ கட்டாயம் ஏதுமில்லை. சரி, ஏன் இந்த மாற்றம் வருகிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் ஆரம்ப நிலை சம்பளங்கள் மற்றும் வாழ்க்கை செலவுகள் கணிசமாக உயர்ந்துள்ளது. பல நகரங்களில் ஆரம்ப அடிப்படை சம்பளமே 15,000 ரூபாயை தாண்டி உள்ளது. இதனால் ஏராளமான தொழிலாளர்கள் கட்டாய சமூக பாதுகாப்பு வரம்புக்குள் வராமல் உள்ளன. அந்த வகையில்தான் ஆரம்ப வரம்பாக ரூபாய் 30,000 என்பது பரிசீலிக்கப்பட்டாலும் இறுதியில் 25,000 என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது, ஊழியர்கள் மீது இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. சம்பள வரம்பு உயர்வு என்பது ஊழியர்களின் ஓய்வூதிய நிதிகள் மற்றும் நிறுவனங்களின் ஊதிய செலவு திட்டங்கள் ஆகியவற்றில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும். இந்த முடிவின் மூலம் ரூபாய் 15,000 முதல் 25,000 வரை அடிப்படை சம்பளம் பெறும் லட்சக்கணக்கான புதிய ஊழியர்கள் கட்டாயமாக பிஎஃப் மற்றும் ஓய்வூதிய திட்ட வரம்புக்குள் கொண்டு வரப்படுவார்கள். கட்டாய பிஎஃப் பிடித்தம் காரணமாகவே கையில் கிடைக்கும் சம்பளம் சற்று குறையலாம். ஆனால் ஓய்வூதிய நிதி மற்றும் ஓய்வூதிய தொகை கணிசமாக அதிகரிக்கும். அடுத்ததாவது, நிறுவனங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே வேளையில் 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட அனைத்து நிறுவனங்களும் இந்த புதிய விதியை பின்பற்ற வேண்டியிருக்கும். இதில் கூடுதல் ஊழியர்களுக்கு 12% என்ற அளவில் இணையான பிஎஃப் மற்றும் ஓய்வூதிய பங்களிப்புகளை வழங்க வேண்டியிருப்பதால் நிறுவனங்களின் விதிமுறை இணைக்க செலவுகள் மற்றும் ஊதிய செலவுகள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஆகையால் தற்போது நிறுவனங்கள் ஊழியர்களின் ஊதியத்தில் 8.33% ஓய்வூதிய நிதியில் பங்களிப்பாக செலுத்துகின்றன.
அதே வேளையில் மத்திய அரசு 1.16% வழங்குகிறது. மற்றும் இதில் புதிய ஊழியர்கள் இதில் இணைக்கப்படும் போது ஓய்வூதியத்திற்கான அரசு ஒதுக்கும் நிதியின் அளவும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் இந்த 2026 முதல் 2027 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இபிஎஸ் திட்டத்திற்காக 11,144 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சரி, எப்போது அமலுக்கு வரும் என்று இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைத்த பிறகும் இந்த விதிமுறை உடனடியாக அமலுக்கு வராது. நிறுவனங்கள் தங்கள் ஊதிய பட்டுவாடா மென்பொருள், மனிதவள மேலாண்மை அமைப்புகள் மற்றும் கணக்கியல் நடைமுறைகளை மாற்றியமைத்து மேம்படுத்த போதுமான கால அவகாசம் வழங்கப்படும். மற்றும் இதற்காக திருத்தப்பட்ட புதிய ஊதிய வரம்பு 2027 முதல் 2028 நிதியாண்டின் தொடக்கமான 2027 ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்தப்பட அதிக வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் இதற்காக அமைச்சரவை முறைப்படி ஒப்புதல் அளித்த பின்னரே இதற்கான சரியான தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த பிஎஃப் திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான பதில் நாங்கள் சொல்லுவோம். அதே சமயம் இந்த செய்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீடியோக்கு ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான செய்திகள் நாங்கள் போடுவோம். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.